வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சேனல் ஆரம்பித்த முதல் வீடியோ உங்களுக்கு தான். அது என்னென்னா, இந்த 2 நாளாக உங்களுக்கு வாழ்த்துகள் நிறையா வந்திருக்கும். சில பேர் அழுதுகிட்டே போட்டிருப்பாங்க, சில பேர் சிரிச்சுக்கிட்டே போட்டிருப்பாங்க, சில பேர் ரொம்ப சந்தோஷத்தில் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் மண்டைக்கு ஏற்றிருந்துருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு வாழ்த்தை மட்டும் நீங்கள் மண்டைக்கு ஏற்றிக்கவே கூடாது மிஸ்டர் விஜய் அவர்களே. அது என்ன அப்படின்னா, சினிமா தரப்புலேருந்து இந்த வரலாறு திரும்பியதுன்னு சொல்லி ஒரு குரூப் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். அந்த வாழ்த்தை மட்டும் தயவுசெய்து மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த குரூப்பு சினிமாவில் நடிக்கிறத விட ஆடியோ லான்ச்சில் அதிகமாக நடித்தது தான் அதிகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. சப்போஸ் அடுத்த டைம் நாங்கள் வந்தால் அவங்களுக்கு கோவம் வரும். எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாருன்னு வைங்களேன், அவர் ஒரு வெற்றி கொண்டாட்டம் வைக்கிறாருன்னு வைங்களேன், இந்த குரூப் அப்படியே போய் எடப்பாடி அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ தயவுசெய்து அந்த புகழை மட்டும் நீங்கள் மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை பார்த்தா இன்னும் 20 வருஷத்துக்கு, குறைஞ்சது 15 வருஷத்துக்கு நம்ம தான் சிஎம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சி வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை 15 வருஷம் நீங்கள் தொடர்ந்து ஆட்சியிலிருந்து 15ஆவது வருஷத்துக்கு அப்புறம் உங்களை மாதிரியே ஒரு நடிகர் உங்களை எதிர்த்து போட்டிட்டு உங்களை ஜெயிச்சிடறாங்கன்னு வைங்களேன், இந்த கும்பல் அப்படியே அவங்களுக்கு வரலாறு திரும்பியதுன்னு போஸ்ட் அடிக்கும். அந்த சமயத்தில் தயவுசெய்து கலங்கி போய் நிற்காதீங்க. உங்களுக்கு ஆதரவாக வலுவான எதிர்க்கட்சியாக அப்போவும் திமுக தான் இருக்கும்.